இன்னைக்கு நடந்த ஒரே ஒரு உருப்படியான விஷயம் என்ன அப்படின்னா மகாநதி சீரியலில் இப்போ குமரன் டக்குன்னு யமுனாவை பார்த்து அந்த கேள்வியை கேட்டது. அதாவது, உனக்கு எதுவும் பதட்டமாக இருக்கா? நான் இங்கே வந்தேன், இப்போ நான் காவேரி பற்றி பேசுகிறேன்னா அப்படின்னா, ஆமாம், அவர் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்க, அவர் ஏற்கனவே மறக்க மாட்டாரு, நீங்கள் திருப்பி அவளை பற்றியே பேசுகிறீங்க அப்படின்னா, அது சும்மா முதல்ல அந்த முட்டாள்தனத்தை நிறுத்து. அவங்க 2 பேருக்கும் அவங்களோட எல்லாம் என்னங்கிறது தெரியும். நீ இந்த மாதிரியே சில்லறத்தனமாக நடந்துக்கிட்டு இருந்த அப்படின்னா கடைசி வரைக்கும் அவனுக்கு உன் மேலே அன்புலாம் வரவே வராது. உன்னை பார்த்தாலே அவனுக்கு பிடிக்காதுங்கிற மாதிரி தான் ஆகிடும். இந்த மாதிரி சீப்பாக நடந்துக்கிறத நிறுத்து அப்படிங்கிறத சொல்லிடுறாரு. அப்பாடான் இருக்கு நமக்கு. இந்த மாதிரி யமுனாட்ட யாராவது சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னும் ஆள் கொடுத்தா கூட நல்லாயிருக்கும். அவங்க மாமியார் என்ன இப்போ ரொம்ப அமைதியாகிட்டாங்கிற மாதிரி வருத்தமாலாம் இருக்கிற அளவுக்கு இந்த யமுனாவோட கதாபாத்திரம் நம்மளே கோவப்பட வைக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதுக்கு நடுவில் தான் என்ன ஆகுது அப்படின்னா திருப்பி கால் பண்ணுறாராமா விஜய். திருப்பி அவர் கால் பண்ணுற வரைக்கும் இவங்க ஃபோனே அங்கேயே பேன் போட்டாங்களாமா இப்போ காவேரி. அதனால அவர் என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்களோ அந்த கால் ஹிஸ்ட்ரியை டெலீட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் எப்போ நம்ம ஏதாச்சும் இப்போ ஒரு பிளான் பண்ணணும், இவ்வளோ தான் நம்ம டார்கெட் பண்ணி காவேரி ஒரு மனசில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு ஏதோ யோசிச்சுட்டு இருக்காங்க ராகினி. இதெல்லாம் என்னன்னே நமக்கு ஒன்றும் புரியல. ஒரு மாதிரி லாஜிக் இல்லைங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஃபோன் அப்படியே வச்சுட்டு இவரோட ஃபோனுக்காக வெயிட் பண்ணிட்டு அப்படியே கிளம்பி போயிடுவாங்க காவேரி. காவேரியாக இருக்காங்கிறது ஒரு பக்கம். இதுக்கு நல்லா டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா வீட்டில் வச்சே பார்த்துக்கோங்க, இங்கெல்லாம் வச்சு நீங்கள் பார்த்துக்க முடியாது. கூடவே அந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நினைவுகளை ஞாபகப்படுத்திட்டே இருந்தால் தான் சரியாகும். ஷாக்கில் தான் எல்லாம் மறந்துடுச்சுங்கிறாங்க. ஸோ ஏதோ டெஸ்ட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு இவர் அங்கேருந்து கால் பண்ணி தாத்தாட்ட பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடியே தாத்தா காவேரியை கூப்பிட்டு, உனக்கு எதுவும் வருத்தமாக இருக்கா, குழப்பமாக இருக்கா, கவலையாக இருக்கா, உன்ட்டு அவன் ஃபோன் பண்ணானா, ஃபோன் பண்ணாங்கன்னு போய் சொல்லிட்டாங்க. சரி விடுப்பான், அவன் என்றைக்குமே ஒன்றை தான் முக்கியமாக நினப்பான். இவன் இந்த பார்த்த இந்த பொண்ணை பார்த்தோன்னே பதட்டத்தில் அதை சரி பண்ணணும்னு நினைக்கிறான், அவ்வளோதான். எனக்கு புரியுதுங்கிறாங்க இவங்க. ஆனால் காவேரிக்கு ஒன்றும் இன்னும் புரியல. இதுக்கு நடுவில் விஜய் நான் வீட்டுக்கே வெண்ணிலாவை கூப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்லி தாத்தாவுக்கு வேறு ஷாக் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த எபிசோட் எப்படி போச்சுன்னு?